கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இறை குலமே எழுந்திடுக அருள்மொழியும் பணியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இன்னிசை முழங்க இறைவனின் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவனின் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம், அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவர் வல்லவராம், அவர் நல்லவராம், அவர் அன்பே நம்மை நடத்தும். இறை குலமே எழுந்திடுக அருள்மொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம், மனம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். மகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. மகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இன்றைய திருப்பலியானது எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், பிலிப் அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய 8வது திருமண நினைவு நாளை கொண்டாடுகிற மிஸ்டர் பி சின்னப்பராஜா, மிஸ்ஸஸ் அனுஷா டெய்சி அவருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக தொடர்ந்து இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆஸ்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றுமாய் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் அருட்பணி ஜோசப் அந்தோனி மற்றும் திருமதி உவரி அந்தோனி அம்மாள் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆபிரகாமின் செயலை முன்னிட்டு அவருக்கு ஆசி வழங்குவதையும், நம்முடைய வாழ்விலே ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழவும், அவ்வாறு நாம் வாழ்கிற பொழுது இன்றைய திருப்பாடலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே என்ன கஷ்டம் வந்தாலும் மக்களினத்தாரை ஆண்டவர் காக்கின்றார், என்னை ஆண்டவர் காக்கின்றார், என் குடும்பத்தை ஆண்டவர் காக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவருக்கு நன்றி கடன்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழவும், இன்றைய
நற்செய்தி வாசகத்திலே நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், தீய மரம் தீய கனி கொடுக்கும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்த்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல கனி கிடைக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோராக நாம் வாழ்கிறோமா, நல்ல கனி தரக்கூடிய விதத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா என்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்து இந்த திருப்பலில் நாம் பங்கேற்போம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க தவறிய தருணங்கள், கடவுளுக்கு நன்றி கடன்பட்ட மக்களாக வாழ தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய விசுவாச பயணத்திலே நம்பிக்கையற்று வாழ்ந்த அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உமது அன்பை செய்ய எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 18 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசையர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார்,
முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீசட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யுப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தகு வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே,
அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவருக்கு உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்க்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென்று அவருடைய செயல்களை கொண்டு இனம் கண்டு கொள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நம்பிக்கையின் புனித பயணத்திற்கு ஒரு முன் உதாரணம் ஆபிரகாம். கடந்த 2 நாட்களாக ஆபிரகாமினுடைய இந்த நம்பிக்கை
பயணத்தை பற்றி நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நேற்றைய முதல் வாசகத்தின் தொடர்ச்சியாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே எவ்வாறு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் நம்பிக்கையின் ஒரு புதிய பயணம் நடத்தியவர். நம்பிக்கையினால் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்தவர். நம்பிக்கையினால் பல தலைமுறைக்கு தந்தையாக வாழ்ந்தவர். தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவர் அவருக்கு அதை நீதியாக கருதினார் என்று நான் வாசிக்கின்றோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டதால் மட்டுமே நீதியாக கருதினார். திடீரென வந்ததல்ல அந்த நம்பிக்கை. இது ஒரு பெரிய பயணம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்பினார். அவ்வப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ முயற்சித்தார். அவருடைய வாழ்விலே நிறைய குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றோம். நீ உன் உறவினரையும் நாட்டையும் விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு வா என்று சொன்னவுடனே எங்கே போகிறோம் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. போகிற வழியிலே தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். கடவுள் சொன்னது சரிதான். அவர் பயணித்த அந்த பாதை சாதாரண பாதை அல்ல. அவர் பயணித்த அந்த பாதை கரடு மூடான பாதை, உயிரையை எடுக்கக்கூடிய பாதை. எங்கே எப்படி செல்கிறோம் ஒன்றுமே தெரியாது. இந்த பயணத்திலே அவர் இருட்டுக்குள் அப்படியே குதிக்கின்றார். திடீரென ஒரு கட்டிடம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீக்குள்ளே ஒரு சிறுவன் மாட்டிக்கொள்கிறான். வேலைக்கு சென்ற தந்தை வருகிறார். எல்லாருமே அந்த கட்டடத்தின் வெளியே நின்று கத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தை தன்னுடைய மகனுடைய பேரை சொல்லி மகனே குதி என்று சொல்லுகிறார். எங்கும் புகை மூட்டம். ஆனால் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தை நிச்சயமாக தன்னை பிடித்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அந்த இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியாத அந்த சூழ்நிலை அவர் குதிக்கின்றார். தந்தை அவரை பிடித்து கொண்டார். அந்த சிறுவனுக்கோ தெரியாது, அங்கே யார் இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர் தந்தையை நம்பினார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடந்தது. இருட்டுக்குள்ளே என்ன யார் எங்கே இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாத அந்த சூழ்நிலையில் தந்தையை அவர் நம்பினார். ஆக எனக்கு தப்பிக்க வழி தெரிந்தும் கடவுள் சொன்ன ஒரே காரணத்துக்காக எட்டி குதிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை. அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த நம்பிக்கையை கடவுள் நீதியாக கொண்டார். தொடக்க நூல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தன்னுடைய சகோதர மகன் லோத்தை காப்பாற்ற சோதோம் அரசனிடம் செல்கின்றார். அவரிடம் இருந்த 300 பேர் மட்டும்தான். அந்த 300 பேரோடு சென்று கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு போர் தொடுக்கிறார். போர் தொடுத்து அவரை தோற்கடிக்கின்றார். இறைவார்த்தை 21 சொல்கிறது, சோதோம் அரசர் நீ உன்னுடைய ஆட்களை விட்டுவிட்டு என்னுடைய செல்வங்களை எடுத்து செல் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் நீ என்னை செல்வராக்கினார் என்று உலகம் சொல்லக்கூடாது. இந்த செல்வத்தை நான் எடுத்து சென்றேன் என்றால் நீ என்னை செல்வராக்கினாய் என்று இந்த உலகம் சொல்லும். எனவே உன் மிதியடியின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன். எனக்கு எந்த செல்வமும் தேவையில்லை, எனக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அங்கிருந்து செல்கிறார். இதுதான் நம்பிக்கை. திருப்பாடல் 23:1 என வாசிக்கிறோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, அவர் என்னை பசும்புல் வெளியிலே என்னை வழிநடத்தி செல்கிறார். இதுதான் நம்பிக்கை. ஆனால் அவருடைய நம்பிக்கையின் முதல் பகுதியிலே ஒரு குறைபாட்டை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீ உன் வீட்டாரையும் உறவினரை விட்டுவிட்டு வா என்று சொன்ன பொழுது எல்லாரையும் விட்டுவிட்டு ஆபிரகாம் செல்கின்றார். ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய மகன்
லோத்துவை அழைத்து செல்கின்றார். நாம் பார்க்கின்றோம், நேற்றைய இந்த முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைந்த ஒரு கருத்து வேறுபாடு. நீ அங்கே போ, நான் இங்கே செல்கிறேன், நீ உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. அவரோடு பணி செய்த அந்த பணியாளர்களிடையே சண்டை. இறுதியிலே தன்னுடைய சகோதரன் மகனிடம் சகோதரன் என்கிறார். அந்த சகோதரனுடைய மகனை கூட தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு என்ன தேவையை எடுத்துக்கொள். அவர் அவருடைய கண்ணுக்கு நல்லது என்று நினைத்ததை எடுத்து சென்றார். விளைவு நமக்கு தெரியும், என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தனக்கென்று எதுவுமே தேவையில்லை, கடவுள் தருவார், நான் எதற்கு பயப்படணும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு எல்லாமே கிடைத்தது. அவருடைய வாழ்விலே ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தம் அவருக்கு அவருடைய 75வது வயதிலே கிடைத்தது. ஆபிரகாம் நம்பினார். ஆனால் அவருடைய மனைவி சாராவுக்கு நம்பிக்கையில்லை. 75வது வயதிலே கிடைத்த அந்த வாக்குத்தத்தம் 85 வயது ஆனவுடனே சாரா என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னார், ஆனால் என் வழியாக கிடைக்கும் என்று கடவுள் சொல்லவில்லையே, எனவே பணிப்பெண் மூலமாக நீ குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொல்லி கடவுளுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே தன்னுடைய அறிவை புகுத்துகின்றாள். ஆபிரகாம் அந்த பணிப்பெண் மூலமாக அவர் ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். அது ஆபிரகாமை பொறுத்தவரை கடவுளின் சித்தம் அல்ல, சாராளின் சித்தமாக இருந்தது. இருந்தாலும் கடவுள் கைவிடவில்லை. 75வது வயதிலே அந்த வாக்குத்தத்தம், 85வது வயதிலே சாராள் சொல்கிறார், 86வது வயதிலே அவர் குழந்தை பேற்றை பெற்றெடுக்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவி மூலமாக ஒரு மகன் பிறப்பார். அதாவது அது 100வது வயதிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடக்கிறது. ஆபிரகாமுக்கு 97 வயது ஆன போது கடவுளுடைய தூதர்கள் விருந்தினராக அங்கே வருகிறார்கள். சாராள் நம்பலை, ஆனால் ஆபிரகாம் நம்புகின்றார். அதுதான் நீதியாக, ஆபிரகாமுடைய நம்பிக்கை நீதியாக அவருடைய வாழ்வில் நடந்தது. 100 வயதாக காத்திருந்து தவம் இருந்து பெற்றெடுத்த தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடு என்று கேட்ட பொழுது கண்டிப்பாக வேற யாராக இருந்தால் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, சாராட்ட கேட்டிருந்தா கூட அதை செய்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆபிரகாம் நம்புகின்றார். இழந்த செல்வத்தை பல மடங்கு சேர்த்தை கடவுள் கொடுக்கிறார். என்ன, அபிராம் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு என்ன பெயர்? ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். சாரா என்று அழைக்கப்பட்டவர் சாராள் என்று அழைக்கப்பட்டார். புதிய இடத்தை கடவுள் கொடுத்தார், புதிய நாட்டை கொடுத்தார், ஒரு புதிய விலாசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஒரு பிள்ளை, சொந்த இரத்தத்தில் பிறந்த 2 பிள்ளைகள், 2 தலைமுறைகள். அப்பொழுது உன் ஒரே மகனை தந்துடு என்று சாராளிடம் கேட்டிருந்தால் அவர் நிச்சயமாக அவருடைய மகனை கொடுத்திருக்க மாட்டார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கிறது. கடவுளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கிறது. முன்னாடி பின்னாடி நம்மளை காப்பாற்ற மாட்டார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து நாம் தடுக்க விழுகிற பொழுது கடவுளை என்னை விட்டுட்டாரே, கைவிட்டாரே என்று நம்முடைய வாழ்க்கையை அங்கலாய்க்கின்றோம். அன்புக்குள்ளே கடவுளுக்கு என்று ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கிறது. சரியான நேரத்தில் நமக்கு சரியான நேரத்தில் சரியானவற்றை செய்வார். நாம் அவருடைய கரங்களிலே பாதுகாப்பாக இருக்கிறோம். அங்கே அவர் சொன்னது போல நாம் பயணம் செய்தோம் என்றால் நாம் வெற்றி அடையும். ஆக ஆபிரகாம் ஆரம்பத்திலே எல்லாவற்றையும் விட்டு வருகின்றார். பயம் இருந்தது, ஆனால் கடவுளை நம்பினார். அதுவே அவருக்கு நீதியாக இருந்தது இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே இன்று நாம் நினைவுறக்கூடிய புனித ஜோசப் கபாசோ. இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இந்த புனிதர் ஒரு பிரபலமான புனிதர், குருவானவர். இவர் குரு பட்டம் பெற்ற பிறகு அசிசி நகருக்கு சென்று படிக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் சிறை கைதிகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். குறிப்பாக மரண தண்டனை பெற்று காத்திருக்கின்ற அந்த கைதிகளிடையே பாதுகாவலராகும். யாரெல்லாம் சிறை பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஜோசப் கபாசோ பாதுகாவலராக இருக்கிறார். இவர் அதிகமான நேரம் இந்த சிறை கைதிகளோடு செய்துவிட்டு அவர்களுக்கு ஆறுதலும் ஊக்கம் அளிப்பாராம். இதனால் இவரை தூக்கு மரத்தின் அருட்தந்தை என்று சொல்வார்களாம். 1820ஆம் ஆண்டு இறந்த அவர் திருத்தந்தை 12ஆம் பைஸ் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலேயும் இந்த புனிதரை போல சிறை கைதிகள் மீது நாம் ஒரு
ஆழ்ந்த அன்பை நாம் கொண்டு வாழ்வோம். இனி நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டது போல, நல்ல மரம் தீய கனி கொடுக்காது, தீய மரம் நல்ல கனி கொடுக்காது. அதே போல நல்ல மனிதர்கள் தீய செயல்களையும் தீய மனிதர்கள் நல்ல செயல்களையும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் பொருள். இதை கொஞ்சம் மாற்றி நாம் யோசித்தோம் என்றால், நல்ல மரம் தீய கனியும் தீய மரம் நல்ல கனியும் கொடுக்க முடியாதா என்றால் முடியாது. ஏனென்றால் மரங்கள் இயற்கையின் விதிப்படி நடந்தால் அது சாத்தியமில்லை. ஆனால் மனிதர்கள் பொதுவாக நல்ல மனிதர்கள் தான். நல்ல செயல்களையும் தீய மனிதர்கள் தீய செயல்களையும் செய்வார்கள். நல்ல மனிதர்கள் நல்ல செயல்களையும் தீய மனிதர்கள் தீய செயல்களையும் செய்வார்கள். ஆனால் மாற்றி செயல்பட முடியும். ஒரு நல்ல மனிதர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக தீய செயல்களை செய்ய நேரிடலாம். அதே அல்லது தீய மனிதர் தன்னுடைய தீமைத்தனத்தை மறைப்பதற்காக அல்லது ஏதாவது ஒரு தீமையான எண்ணத்தை மனதிலே கொண்டு வெளியேற்றுவதற்காக நல்ல செயல்களை அவரால் செய்ய முடியும். ஆனால் இந்த இரண்டுமே நிலைத்து நிற்காது. தீயவர்கள் நன்மை செய்வது நடிப்பிற்காக மட்டும் என்பதால் விரைவிலே அவருடைய உண்மையான சாயல் வெளியே வந்துவிடும். அதே போல ஒரு குறிப்பிட்ட மனிதர் சூழ்நிலையின் காரணமாக தீய செயல் செய்தார் என்றால் அவருடைய நன்மைத்தனம் விரைவிலே வெளியே வந்துவிடும். அது மட்டுமல்ல, தீய மரம் நல்ல கனி கொடுக்காது. அப்படி கொடுத்தாலும் அதை யாருமே நம்ப மாட்டார்கள். என்றால் அந்த மரம் தீயது என்று தெரிந்தால், அந்த கனி நல்லது போல் தெரிந்தாலும் அந்த கனியை உண்ண தயாராக இருக்க மாட்டார்கள். அதே போல்தான் தீயவருடைய செயலை மதிக்க மாட்டார்கள். தீயவர் நல்லவர்களாக மாறினால் கூட அந்த தீயவருடைய செயலை மதிக்க மாட்டார்கள். அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம், தீய நோக்கம் இருக்குதான் செய்யும் என்று நினைத்து அவர்களை நம்ப மாட்டார்கள். அதே போல நல்லவர்கள் சில சமயங்களிலே நல்ல செயல்கள் செய்ய தயங்குவார்கள். ஒருவேளை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்கள் என்ற ஒரு பயம், அல்லது தொடர்ந்து நம்மிடம் இதே செயல்களை எதிர்பார்ப்பார்களோ என்ற பயம், எதிர்காலத்திலே அதிகமான தியாகம் செய்ய வேண்டியிருக்குமோ என்ற ஒரு பயம். எனவே செயல்களிலே வெளிப்படாத நன்மைத்தனம் இருந்தும் பயனில்லை, இல்லாதிருந்தும் பயனில்லை. இருந்தும் என்ன, இல்லாதிருந்தும் என்ன. எனவே இயேசு என்ற நாளிலே சொல்கிறார், நாம் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் செயலை காட்ட வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். தீய செயல்களை தவிர்த்தால் மட்டும் போதாது, தீயவளாக இல்லாமலும் இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அந்த நல்ல மரம் நல்ல கனி தருவது போல நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயல்களால் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக வாழ்வோம். ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசத்திலே ஆளப்படுவோம். ஆமீன். காய்ந்து கனிந்த கனிகளும் கோங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் அழைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உடைய ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை மக்களித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
செய்வாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்த உன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரின் உயிர்த்தெழுந்தலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதனிகளோடும் புனிதரின் பிறந்தோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உறுப்பினை கொண்டு வாழ்வதலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊரை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும்.
உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நல்ல ஆயனானே, என் நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனை உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிமை கெஞ்சி கேட்கின்றோம். இறைபற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உன்னை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.